தினமும் 5 சமையல் குறிப்புகள். குழந்தைங்க விரும்பக்கூடிய கலரான பூரி செய்யறது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். பூரி மாவு பிசையும் போது மிக்சியில அடிச்ச தக்காளி இல்ல மிக்சியில அடிச்ச கொத்தமல்லி இல்ல பசலிக்கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கோதுமை மாவோட பிசைஞ்சு பூரி செஞ்சீங்க அப்படின்னா ரெட் கிரீன் பிங்க்னு கலரான பூரி ரெடி. பழைய ஜவ்வரிசி வடாகம் அரிசி வடாகம்லாம் புதுசு போல இருக்கணும் அப்படின்னா 2 துண்டு கெட்டி பெருங்காயத்தை அந்த வடாகம் வச்சிருக்கக்கூடிய அந்த டப்பால போட்டு வச்சாலே போதும். அந்த வடாகம் நமத்து போகாம புதுசு போல கம மணத்தோட இருக்கும். சிறிதளவு சூடான நீர்ல 1 டீஸ்பூன் டால்டா இல்ல நெய் சேர்த்துட்டு அதுல கோதுமை மாவை போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்க. இப்படி செய்யற சப்பாத்தி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு மிருதுவாவே இருக்கும். பச்சரிசி மாவை நல்லா களைஞ்சு காய வச்சுக்கோங்க. 10 ஆலாக்கு அரிசிக்கு 1 ஆலாக்கு உளுத்தம்பருப்பு அப்படிங்கிற விகிதத்துல லேசா வானொலியில போட்டு புரட்டி மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. அப்பப்ப தேவைப்படும் போது தேங்குழல் தட்டை முறுக்குன்னு எல்லாம் செஞ்சு அசத்தலாம். இப்பெல்லாம் இடியாப்பம் முறுக்கெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. முன்னாடி மாதிரி அந்த அச்சுல உள்ள வச்சு கை வலிக்க அழுத்தணும் இல்ல இடியாப்ப குழல்ல போட்டு சுத்தணுங்கிற அவசியமே இல்லங்க. ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணாலே போதும். அழகா இடியாப்பம் முறுக்கெல்லாம் யார் வேணாலும் பண்ணிடலாம். இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ரொம்ப வயசானவங்க கூட ஈஸியா அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல நிறைய அச்சுகள் கூட கொடுத்திருப்பாங்க. வீட்லயே ஸ்நாக்ஸ் செய்யணும் அதுவும் கஷ்டப்படாம செய்யணும்னு நினைக்கிற நம்ம மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து டாக் பண்ணிருக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி ஈஸியா எல்லா ஸ்நாக்ஸும் செஞ்சு அசத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.